guys, வணக்கம். This is அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 days தொடர்ந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகுது 5வது செஷன், சரிங்களா? ஸோ இந்த 5வது செஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் நெஃப்டி மேலே போகிறதா எப்படி கணிக்கணும், கீழே இறங்குறத எப்படி கணிக்கணும், பேசிக்கான ப்ரிடிக்ஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சிக்க அப்புறம் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸை பற்றி தான் ரொம்ப விருப்பம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? அதாவது ஆப்ஷன் வரும்போது நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ண முடியாது. அது நான் உங்களுக்கு நாளைக்கு அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், சரிங்களா? பேசிக்காக இண்டெக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா வெறும் 3 இண்டெக்ஸில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, சரிங்களா? இந்த 3ல் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? இதில் வீக்லி கான்ட்ராக்ட் வந்து நெஃப்டியில் தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் மேஜரான ட்ரேட்ஸு, மேஜரான ஆப்ஷன்ஸ் எதில் இருக்கும்னா Nifty 50, Next 50ல் இருக்கும். அதுலேயுமே ஒரு சில ஸ்டாக்கில் ஆப்ஷன்ஸ் இருக்காது, சரிங்களா? இது ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். அது நான் வரக்கூடிய இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட்டை பிரகாரம் என்ன அப்படின்னா, நான் வந்து நெஃப்டி அதாவது ஸ்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார், நான் வந்து ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போனாலே எனக்கு போதும், அது எனக்கு அந்த அளவுக்கு கடினமாக இருக்காது, எனக்கு சின்னதாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சால் போதும், அதுவே 80% எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் Nifty 50யை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா 50 கம்பெனிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் Nifty 50 நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா Nifty 50 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் Nifty 50யோட சார்ட் வந்து ட்ராவல் ஆகும். இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அது அப்போ நம்மளால் 50 கம்பெனி பார்க்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் காலேஜ் டைமில் எனக்கு என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி படிக்கணும், ஏ கிரேட் ஆஃபீஸர்ஸாக ஆகணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. அப்போது அதற்கான ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். அப்போ ஒரு சிலரை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன அப்படின்னா அவருக்கு பயங்கரமான ஒரு மக்கப் ஸ்கில் உண்டு. நம்ம ஒரு 1 hour 2 hourல படிக்கிறத அவர் ஒரு 5 to 10 minutes ஒன்ஸ் ரீட் பண்ணாலே அவர் பிரமாதமாக மனப்பாடம் பண்ணிடுவார். இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கும் காலேஜ் சமயத்தில். அப்போ நாங்கள் மேலே போயிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் கடினமாக தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே மக்கப் பண்ணதை அப்படியே வந்து ஒப்பிச்சிருவார். அப்போ என்னவா தெரியும் அப்படின்னா, அவருடைய இங்கிலீஷ் புலமை வந்து ரொம்ப நல்லா தெரியும். வெளியில் பார்க்கும்போது அவர் வந்து 10க்கு 10 எடுத்துருவார். அப்போ இதை மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ் தேவைப்படும், சரிங்களா? ஒரு ஏரியாவுக்கும் நமக்கு தேவைப்படும். அப்போ நமக்கு ஒரு புரிதல் வந்துடும், சரிங்களா? நமக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அப்படிங்கிறது. பட் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு விடாமுயற்சிங்கிறது இருக்கா, அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, அதுவே அங்கே பிரேக் ஆயிரும், சரிங்களா? இப்போ என் ஃப்ரெண்டு அவ்வளோ ஸ்கில் வச்சுருந்தாலுமே இப்போ அவரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அட் அ டைமில் 50 கம்பெனி ஒன்ஸ் பார்த்தோன்னே பார்த்து அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு செகண்டுக்கும் ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும், சரிங்களா? அவருக்கு அவ்வளோ ஸ்கில் இருந்தாலும் ஒரு பார்வையில் அவருக்கு ஒரு 50 கம்பெனிஸ் பார்க்க, எக்ஸாம்பிள் சொல்லலாம் 50 செகண்ட் ஆகுதுன்னா நமக்கு 60 செகண்ட் தான் ஆகும். இவ்வளோ தான், சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். பெரிய லெவலில் நமக்கு வேரியேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது, சரிங்களா? இப்போது அதனால தான் நெஃப்டியை பொறுத்த மட்டும் 50 கம்பெனி பார்க்குறது எல்லாத்துக்குமே கடினமாக தான் இருக்கும், சரிங்களா? அதில் மாற்றிக்கிறதுல அப்போ நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கூகுளில் வந்துட்டு நெஃப்டி வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கே வந்து சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது, சரிங்களா? நீங்கள் இந்த ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வெயிட்டேஜை பயன்படுத்தலாம். இப்போ என்ன அப்படின்னா நெஃப்டி வந்து ஒரு பிரதானமானது, சரிங்களா? வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே நெஃப்டியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க, நெஃப்டியை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது இந்த வெயிட்டேஜ்னு சொன்னல, HDFC பேங்க் 11% இருக்குது, ICICI பேங்க். அப்போது 50 பேங்க்குக்குமே ஸ்ட்ரென்த் கிடையாது, எல்லா பேங்க்குமே ஸ்ட்ரென்த்து கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4 விஷயத்தில், அதாவது HDFC, ICICI, ரிலையன்ஸ், அப்புறம் பாரத் ஏர்டெல், இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இதில் செக்டார்லேயும் வெயிட்டேஜ் இருக்கும், சரிங்களா? அப்புறம் ஆயில், கேஸ், கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ், இந்த மாதிரி கமாடிட்டி சைடு. அதாவது இதில் ஒரு சூப்பரான ஒரு சின்ன சீக்ரெட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, கோல்டு ஏறிச்சு அப்படின்னா நெஃப்டி கீழே இறங்கும், சரிங்களா? இப்போ நிறைய பேரோட வீடியோஸ் நான் பார்ப்பேன். பேசிக்கலி நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணாலே மேஜராக என்ன இருக்கும் அப்படின்னா உங்களால் கணிக்க முடியும் மார்க்கெட்டை வந்துட்டு.
அப்போ கோல்டு ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நெஃப்டி சரியும். ஏன் அப்படின்னா கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது ஈக்குட்டியில் இருக்கிற ஃபண்டு, அதாவது ஸ்டாக்கில் இருக்க ஃபண்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கமாடிட்டி ட்ரேடிங் போவாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும், நல்லா பூம் இருக்கும், இங்கே டவுன் ஆகும். அது டவுன் ஆகும்போது அங்கே இருக்க அமௌண்ட், கமாடிட்டியில் இருக்கிற அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஈக்குட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இதை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும். அதனால தான் இதுக்கு அடுத்து நியூஸை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது கடந்து வரும். சரிங்களா, அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஐடியாஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த பேஸை வச்சு நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் பார்த்தாலே போதுமானது தான். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இதுலேயும் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்துட்டு கோல்டு ப்ரைஸை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் ப்ராப்பராக ட்ரா பண்ண கற்றுக்குங்க. சரிங்களா, ட்ரெண்ட் லைன் ரொம்ப ஈஸி தான். அதனால் நான் இதை பற்றி ஒரு செஷன் கொடுக்குறேன். வீடியோ மேபி அரௌண்ட் 30 மினிட்ஸ் பக்கம் போகும். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போது இந்த கம்பெனியில் இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கணிக்காமல் ஆப்ஷன் சைட் போக முடியாது. ஏன்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு தெரியும் ரிஸ்க் ஹை, ஆனால் நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணால், ஏன்னா எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் ப்ராஃபிட்டும் இருக்குது. நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ எங்கே வெயிட் பண்ணும், இந்த மாதிரி போர்க்கால அடிப்படையெல்லாம் வருதுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சரிங்களா, மார்க்கெட் சரியும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மார்க்கெட் நல்லா பீக் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த வெயிட்டேஜே தெரியாது. சரிங்களா, நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பேசிக்ஸ் தானே அப்படின்னு. நீங்களே பாருங்கள், நீங்களே கண்டிப்பாக இதை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம். தெரியாது, இப்போ தான் நான் புதுசாக கேள்விப்படுறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொடுத்துருப்போம், நம்ம சேனலை வச்சு இல்லை வேறு ஏதாவது சேனலை வச்சு நீங்கள் பார்த்து தெரியும், அதாவது இப்போ தான் தெரியும் அப்படின்னா கமெண்ட் இப்போ தான் இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாது, இதுக்கு ஐயோ குழப்பி பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஒன்றுமே இல்லை. இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ண வேண்டாம். இது எனக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதை தான் மீன் பண்ணி சொல்ல வரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வெயிட்டேஜோட டெக்னிக்கல் அனாலிசிஸை கம்பேர் பண்ணி இதை நீங்கள் நல்லா செக் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இந்த மல்டிபிள் சார்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கும், 4 சார்ட். சரிங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கம்பெனி, இப்போ HDFC பேங்க்கு இப்படி சொல்லி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஒன்று சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா, சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ டன் கொடுத்தனா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி எனக்கு இந்த மாதிரி சார்ட் வியூ கிடைக்கும். ஸோ இதை ஒன்ஸ் நான் அப்படி பார்த்துட்டு என்னுடைய ஃபோனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா, அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா, அப்போது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ப்ரிடிக்ஷனுக்கு நீங்கள் 50 கம்பெனி பார்க்கணுமா அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அதை நீங்கள் யாரும் நினச்சிக்க வேணாம். சரிங்களா, ரொம்ப சிம்பிளாக ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். வெயிட்டேஜ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது, அதில் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சரியாக ரிசர்ச் பண்ணும் பட்சத்தில் அதில் வெயிட்டேஜ் செக் பண்ணும்போது இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது அக்யூரசி அதிகமாக இருக்கும். இருப்பினும் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.